இந்த 2 இடங்களும் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. கத்த வத்து அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் எதனால் வாசிக்கணும்னு சொல்லலை இல்லையா? இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இதை இப்போது நம்ம லத்த அப்படின்னு தான் உச்சரிக்கணும். என்ன காரணம்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா லாம கொண்டு வந்து தாலில் ஜாயின் பண்ணோம். ல இத்த லத்த. அதை தான் இங்கேயும் க இத்த கத்த வ இத்து வத்து அப்படின்னு உச்சரித்தோம். சட்டம் புரிஞ்சுன்னா இன்ஷால்லா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா நீங்களும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ண போட்டிங்கனாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இன்ஷால்லா 2 மாதம் கோர்ஸாமா 2 மாதத்தில் இன்ஷால்லா அல்லாவுடைய கிருபையில் உங்களை தஜ்வீது முறைப்படி சரளமாக உங்களை குரான் ஓத வச்சுருவோம். இன்ஷால்லா 2 மாதத்தில் தான். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.